ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சூப்பர் நேப்பியர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுவடைக்கு தயாராகிருச்சு. நம்ம சூப்பர் நேப்பியரை நட பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் முடிஞ்சிருச்சு. 6 மாதம் முடிஞ்சதில் நம்ம கிட்டத்தட்ட இப்போ நம்ம அறுக்க போகிற அறுவடை வந்து பார்த்திங்கன்னா 5வது அறுவடை நம்ம அறுக்க போகிறோம். 6 மாதத்தில் 5வது அறுவடை அப்படிங்கும்போது அது உண்மையிலே சாத்தியமில்லாத ஒன்று தான். ஆனால் இருந்தாலும் நம்ம இதற்கு போன அறுவடைக்கு அப்புறம் நம்ம சரியாக பராமரிப்பு பண்ணலை. கிட்டத்தட்ட களைகளை பாருங்கள் எந்தளவுக்கு வளர்ந்து கிடக்கு. நம்ம இதற்கு முதல்ல ஒரு 3 லைனை மட்டும் நம்ம வந்து நம்ம ப்ரெஸ் கட்டரை வச்சு அந்த களைகளை எடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதமுள்ள எதுவுமே நம்ம களைகள் எடுக்கலை. இருந்தாலும் நல்ல முறையில் வளர்ந்துருக்கு. அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தளவுக்கு கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்மளோடைய கேப் அதிகமாக இருக்குது, நமக்கு களைகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஒன்று இடையில ஒரு லைன் போடலாமான்னு பிளான் பண்ணோம். அதுபோக மெயினாக வீடு வச்சு ஓட்டுற மாதிரி தான் பிளான் பண்ணிருந்தோம். ஆனால் நமக்கு அதற்கான நேரம் கிடைக்காத காரணத்தினால நம்ம அதை வீடு வச்சு எதுவுமே ஓட்டலை. நம்ம அறுக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோக்குள்ளோ அதனுடைய தூர்களில் இருக்க களைகளை எடுத்தாலே அதனுடைய மகசூல் நல்ல முறையில் இருக்குது. நம்ம அதுபோக ரொம்ப ஹைட்டான வளர விடுது கிடையாது. ஏன்னா மாட்டுக்கு போடும்போது நம்ம ஹைட்டாக விட்டு வளர்க்க வேண்டியது இருக்கும். நம்ம ஆடுகளுக்கு இதை கொடுக்கறதுனால ரொம்ப ஹைட்டாக விடுது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஹைட் வரும்போது நம்ம அதை அறுத்து எடுத்துருந்தோம். அப்போ தான் ஆடுகளும் நல்லா எந்தவித கழிவும் இல்லாமல் நல்லா சாப்பிடுது. அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அறுத்துருக்கோன்னு பாருங்கள். நம்ம அறுக்கும்போதே கம்ப்ளீட்டாக பக்கத்தில் இருக்க களைகள் அனைத்தையுமே நம்ம பன்னர்வாட்டையை அறுத்து துப்புரவாக எடுத்துருந்தோம். அப்படிங்கும்போது நம்ம அடுத்து போடக்கூடிய யூரியா வந்து நம்ம சென்டரில் தான் போடுவோம். அப்படி போடும்போது அதற்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும்போது அதனுடைய மகசூல் நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அடுத்த அறுவடைக்கும்